திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோட ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். அது திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பா, வேற என்ன பண்ணுறது. வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும், புகைப்பட கலைஞர்கள், வீடியோகிராஃபர், யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் என்னோட இனிய வணக்கம். ஆல்மோஸ்ட் இங்கே நிறைய முகங்கள் வந்து நிறைய பார்த்து உங்களோடய அப்படியே வளர்ந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒரு ஃபேமிலியை பார்க்குற மாதிரி இருக்குது. தேவராஜ் சார் ரொம்ப மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் திருக்குமரன்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஏழாம் மாதிரி ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார். நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்சவர் அவர். அப்போ திருக்குமரன் இருந்தார். இப்போ திருக்குமரன்ட்டு ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. ரொம்ப திறமையானவர். திடீர்னு இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோட ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். அது திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருப்பா, வேற என்ன பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரைலர் நமக்கு கொடுக்குது. கூடிய சீக்கிரம் என்னது ப்ரொடக்ஷனுக்கு வந்து நானாக ஒரு டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். மான்கரத்தில் ஒரு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ திருக்குமரன் இருந்தார். இப்போ திருக்குமரன் கொஞ்சம் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் எனது நிறுவனம்க்கு வந்து என்னோட ப்ரொடக்ஷனுக்கும் அவர் ஒரு படம் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ஸ்டேஜில் நான் கேட்டுக்கிறேன். உன்னை வந்து மான்கராத்தே போய் நான் அந்த 3 ஃபிலிம் டீல்னு ஒன்று போடுவாங்கல்ல ஹிந்தி படத்தில், மொத்தமாக அடிமை சாசனம் மாதிரி ஒன்று அப்போ வெளியே விட்டு தப்பாச்சு. ஸோ திருப்பி என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்புறம் வந்து அருண் விஜய் சார் வந்து ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லாமல் இருக்கார். அவர் அப்படியே இருக்கார், எந்த சேஞ்சுமே இல்லை முகத்தில். வந்து அன்றைக்கி ஏதாவது ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படத்தில் ஏதாவது க்ளோஸ்அப்ஸ் விட்டு போச்சுன்னா ரீரிலீஸ்க்கு மறுபடியும் ரீஷூட் பண்ணி கூட ஜாயின் பண்ணலாம் போல் தெரியுது. அப்படியே இருக்கார். அந்த சீக்ரெட் என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் கற்றுக்குவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார். ஆக்ஷன்லாம் பிரமாதமாக இருக்குது, சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து எண்ணெய் எறிந்தாளுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்று இருந்தார். ஆஃப்டர் எண்ணெய் எறிந்தாளுக்கு பின்னால் அவரோட வளர்ச்சி வேறு மாதிரி இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கடினமான உழைப்பாளிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ காமிச்சார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து ஜம்ப் பண்ணுறார். எப்போ போய் ஃப்ளைட் நம்ம கார்லேருந்து ஒழுங்காக இறங்கிறதுக்கே கஷ்டப்படுறோம். நம்ம ஒரு வந்து ஃப்ளைட்டில் இருந்து அதை போய் ப்ராக்டிஸ் பண்ணி வேற ஒரு கண்ட்ரியில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரியலாக இப்போ அதை ரிலீஸ் பண்ண நம்மளாம் ஏன்னுவோம். அந்தளவுக்கு அது நான் பார்த்து ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்துன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு வந்து சினிமாவில் இன்னும் நிறைய இடங்கள் காத்துட்ருக்கு. இன்னும் நிறைய வளரணுன்றது என்னோட மனப்பூர்வமான வேண்டுகோள், வாழ்த்துக்கள். நல்ல திறமைசாலி, அதே மாதிரி சின்சியர். இன்னைக்கு இது 2 காம்பினேஷன் அமையிறது வந்து கஷ்டம். அதனால வந்து அருண் விஜய் சார் வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காகவும் இன்னும் அவர் அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற ஒரு படமாகவும் இருக்குன்றதை நான் வாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சித்தி இல்லை நல்லா பண்ணியிருந்தாங்க, அழகாக பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்சிருந்த அந்த படமும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கௌதம் மேனன் சாரோட படத்தில். இதுலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல படமாக அமையும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அவங்க மியூசிக் டைரக்டர் ரொம்ப
ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. விஜய் கூட அந்த ட்ரைலருக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆண்டனி சொல்லவே தேவையில்லை. ஆண்டனி வந்து கஜினி வந்து அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு ஒரு எடிட்டில் லாக் பண்ணதுக்கு வந்து அவர் தான் முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனால் அந்த இன்னமும் ஞாபகம் இருக்குது, அந்த சுட்டுமிழி சொல்கிற சாங் வந்து ஒரு ஸ்லோ ஃபேஸில் இருக்கும். அன்னைக்கு வந்து அதை ஒரு எடிட் பண்ணி அதை ஒரு மேஜிக் பண்ணுவார் எப்பயுமே. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் வந்து நான் ஸ்லோவாக பண்ணணும்னு சில விஷயம்லாம் இருந்தது. ஒரு ஸ்லோ மூடில் ஒன்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். டக்குன்னு அவரே எடிட் பண்ணி தலைவா வாங்க தலைவா பாருங்கள் அது எடிட் அப்படின்னாரு. அது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் இருக்குது. அது நம்ம ஸ்லோ மோஷனில் ஸ்லோ பில்டப்பில் நினச்சிருந்தோம், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டாக எடுத்திருக்காருன்னு எனக்கு இமிடியேட்டாக அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த என்னோடய அசிஸ்டன்ஸுங்க எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ என்னோட விஷனை வந்து வேறு மாதிரி கஜினி படத்தில் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் ஹிந்திலையும் வந்து அவர் தான் பண்ணார். ஹிந்தியில் வந்து இந்த 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 டெல்லிங் கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் ரீஎடிட்லாம் ஒரு 2 months பண்ணோம். கடைசியாக 2 months கழிச்சு கரெக்டாக ஆண்டனி சாரோட வெர்ஷன்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த வெர்ஷன் போனோம். ஸோ அந்தளவுக்கு வந்து எடிட்டிங்கில் ஒரு மூடும் நம்ம எடுத்ததையே வேறு மாதிரி நம்ம காட்டுற ஒரு மெஜிஷியன்னு சொல்லலாம் ஆண்டனி சார். டிஓபி எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸு லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்ல விதமாக ப்ரமோட் பண்ணி ஒரு சின்ன ஒரு 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 படத்தை வந்து இவங்களோட வெற்றியை வந்து ஒரு பெரிய வெற்றியாக கொண்டு வரணும்னு சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.